தம்பி கை ரெகுலராக சூப்பிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கட்டி விட்டேன். ஆனால் டக்குன்னு அவன் எடுத்து விட்டுட்டான். அவனுக்கு ஈஸியாக அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. பாப்பாவை நான் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் கூப்பிட போயிருந்தேன். அப்போ பயங்கர ஹாப்பியாக வந்திருந்தாங்க. பாப்பா என்றைக்கு விட இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தா. மேம்கிட்ட கூட பேசினேன். அவங்க சொன்னாங்க எப்போவுமே என்னை தேடிட்டு வந்துகிட்டே இருப்பா, நான் எங்கே இருக்கணும். இன்றைக்கி அவள் கொஞ்சம் செட் ஆகிட்டா. கிளாஸ் ஃபுல்லாக இன்றைக்கி உட்காந்து கவனிச்சா. டிக் மார்க் வந்து ஸ்லேட்டில் போட்டு பழகி கொடுத்துருக்காங்க, அது கூட போட்டான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, பாப்பாவோட மெமரிஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ என்னோடய மெமரிஸ் இருக்கா அப்படின்னா சின்ன வயசில் கண்டிப்பாக கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம யார்கிட்டேயுமே இருக்காது. பட் பாப்பாவுக்கு ஃப்யூச்சரில் இந்த மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி கொடுக்கணுன்ட்டு இருக்கேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவளை குளிப்பாட்டி பவுட்ரு போட்டு இப்படி திரும்பின செகண்டில் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்தானா பாப்பாவே சிரிப்பா. பாப்பாவோட வீடியோஸ் டெய்லி பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.